ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு 2026ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன சத்தப்பச்சா த ரிங் ஆஃப் ரவுடிஸ் மூவியை பத்தி பார்க்கலாம். இது ஒரு மலையாளம் ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த கதை கோச்சியில இருக்க ஃபோர்ட் கொச்சின் மட்டஞ்சேரி பேக்ட்ராப்ல நடக்குது. இந்த மூவிக்கு சத்தப்பச்சான்னு டைட்டில் வச்சதுக்கு காரணம் அதுக்கு மட்டஞ்சேரி ஸ்லாங்ல டூ ஆர் டைன்னு அர்த்தம், அதாவது செய்யலன்னா சாவுன்னு அர்த்தம். இங்க இருக்க சில பசங்க WWE ரெஸ்லிங் மேல ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனாலும் அவங்களோட கனவு எல்லாமே ரெஸ்லிங் தான். இந்த மூவியோட சேவியோ, வெற்றிவேல் அண்ட் தோமஸ் அப்படின்னு 3 பேர் தான் முக்கியமான ஆட்கள். இதுல சேவியோவும் தோமஸும் பிரதர்ஸ். தோமஸ் வெளியூர்ல இருந்து கோச்சிக்கு திரும்பி வரான். அப்போதான் அவனுக்கு தெரியுது சேவியோ வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் வெற்றிவேலும் ஒரு கேஸ்ல ஜெயில இருக்கான். அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெஸ்லிங் கிளப் ஆரம்பிக்கிறாங்க. அது நார்மல் ரெஸ்லிங் மாதிரி இல்லாம WWE மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டு என்டர்டைன்மெண்ட் ரெஸ்லிங் பண்ணுவாங்க. இது கொச்சி மக்களுக்கு இடையில ரொம்ப ரீச் ஆக ஆரம்பிக்குது. இப்படியே போயிட்டு இருக்க இந்த கிளப் ஹிட் ஆனது லோக்கல்ல இருக்க ரவுடிகளுக்கும் பிசினஸ் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் பிடிக்கல. அதனால இவங்களை தடுக்க பாக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம வெற்றிவேல் ஜெயில இருந்து வெளியே வந்துடுவான். அப்படி வந்ததும் அவனுக்கும் சேவியாவுக்கும் நடுவுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. இதுல வெற்றிவேலை கொஞ்சம் என்கிரிமெண்ட் டைப்ல காட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த ஈகோ சண்டைகளை வில்லன்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதான் செகண்ட் ஹாஃப். அப்புறம் கேமியோல மெகா ஸ்டார் மம்முட்டி ஒரு பவர்ஃபுல் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த மூவியை அத்வைத் நாயர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த மூவிக்கு என்னோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் சொல்றேன் வாங்க. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா படத்துல வர ரெஸ்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அதுவும் காஸ்டியூம் குஸ்டின்னு சொல்ற அந்த ரெஸ்டிங் சீக்வன்ஸை நம்ம டைரக்டர் சூப்பரா ஸ்டேஜ் பண்ணிருக்காரு. அப்புறம் சேவியோ அண்ட் வெற்றிவேல் கேரக்டர்ஸ்ல நடிச்ச அர்ஜுன் அசோகன் அண்ட் ரோஷன் மேத்யூ 2 பேருமே பிசிக்கலி ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. அதுல நம்ம ரோஷன் மேத்யூவோட 619 மூவ் அண்ட் டிவைன் ரோல் சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சங்கர் எஹ்சான்லோயோட மியூசிக்ஸ் அண்ட் அனந்த் சி சந்திராவோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் சப்போர்ட்டிங் கேஸ்ட்ல நடிச்ச வேதிகா ஸ்ரீகுமாரன் அண்ட் கார்மன் சி மேத்யூ, ரோசம்மா அண்ட் நிட்ரோகிலி அப்படின்னு 2 கேரக்டர்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா ரெஸ்லிங் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் கதையில வர எமோஷனல் சீன்ஸ் ரொம்பவே வீக்கா இருக்கு. 2 ஹீரோக்களுக்கு நடுவுல நடக்கிற சண்டைக்கு சரியான ரீசன் இல்லைன்னு தோணுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்டா போனாலும் செகண்ட் ஹாஃப்ல லாஜிக் இல்லாம சண்டைகள் மட்டும் வர்றது கொஞ்சம் போர் அடிக்குது. அப்புறம் நம்ம மம்முட்டியோட கேமியோக்கு ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க. ஆனா அது ஸ்டோரிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6 கொடுப்பேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.